வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி உங்களுக்கு எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம பண வசியத்திற்கும் நம்ம வீட்டில் இருக்கிற பணப்பெட்டி என்றும் குறையாமல் இருப்பதற்கும் என்ன செய்ய வேண்டும்ன்றதை பற்றி பேச போகிறேன். வெத்தலை, பச்சை வெத்தலை, அதாவது நம்ம கடைகளில் விற்கிறது வெள்ளை வெத்தலை, நம்ம வீட்டுங்களில் செடி வைக்கிறோம்ல அதுதான் பச்சை வெத்தலை. அதில் நுனி குறையாமல் மொட்டையாக இல்லாமல் கூசாக இருக்கிற மாதிரி 5 பச்சை வெத்தலை எடுத்துங்க. காம்பு நீளமாக வைக்காதீங்க, சின்னதாக இருக்கணும். அப்படி 5 வெத்தலை எடுத்து அதை நல்லா தொடச்சிக்கங்க. கழுவிட்டு நல்லா தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு அது வெத்தலை தெய்வ கடாட்சம் உடையது. லக்ஷ்மி தேவிக்கு உகந்தது, ஆஞ்சநேயருக்கு உகந்தது. எல்லா பூஜைகளுக்கும் நம்ம வெத்தலை பாக்கு இல்லாத எதையுமே செய்யறது கிடையாது. அதனால் அந்த வெத்தலையில் 11 கொட்டைப்பாக்கு, வெத்தலை பாக்கு தாம்பூலம் வைக்கிறோம் இல்லையா, நம்ம சாமிக்கு எந்த சாமிக்கு இருந்தாலும் நம்ம தாம்பூலம் எந்த விசேஷமாக இருந்தாலும் வெத்தலை பாக்கு தாம்பூலம் கொடுக்குறோம். அப்படி தான் வெத்தலை 11 கொட்டைப்பாக்கு எடுத்துங்க. 11 ஏலக்காய் எடுத்துங்க. அந்த 11 ஏலக்காய் கூட ஒரு துண்டு கற்பூரம், பச்சை கற்பூரம் வச்சு அந்த வெத்தலையை இப்படியும் அப்படியும் மடிச்சுட்டு மேலிருந்து இப்படியும் அப்படியும் மடித்து ஒரு மஞ்சள் நூல் வச்சு கட்டிடுங்க. மஞ்சள் நூலை முதல்ல ஒரு சதுர துணி எடுத்துக்கோங்க. வெள்ளை காட்டன் துணி எடுத்து அதை பன்னீர் விட்டு அதில் மஞ்சத்தூள் போட்டு அந்த துணியை நனைச்சி காய வச்சுருங்க. காய வச்சுட்டு அந்த காஞ்ச துணி கூட ஒரு முழம் நூல் அதுவும் மஞ்சளை நனைச்சி காய வச்சுருங்க. காய வச்சு எடுத்துன்னு அது மேலே இந்த 5 வெத்தலையை ஒன்றா அடிக்குங்க. அடிக்கிட்டு அதில் 11 கொட்டைப்பாக்கு, 11 ஏலக்காய், ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை வச்சு மடிச்சிடுங்க. மடித்து இந்த நூலால் கட்டிடுங்க. அந்த வெத்தலையை கட்டிட்டு இந்த துணியை வச்சு 4 பக்கமும் சுற்றி இந்த நூலை வச்சு இதை கட்டிடுங்க. இப்படி கட்டிட்டிங்கன்னா அந்த வெத்தலையில் புள்ளியோ கரையோ எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கணும் அந்த வெத்தலை. அப்படி எடுத்து அந்த வெத்தலை யூஸ் பண்ணுங்கள். அதை பணப்பெட்டிலையோ இல்லை கல்லாப்பெட்டிலையோ வைங்க. பீரோலையோ கல்லாப்பெட்டிலையோ என்னவோ நீங்கள் எது பணம் வைக்கிறீங்களோ அதில் வைங்க. வைக்கக்குள்ள ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே சுவாகா, ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே சுவாகா, ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே சுவாகா அப்படி சொல்லிக்கிட்டே வைக்கணும். சொல்லிக்கிட்டே வச்சு அந்த பணப்பெட்டிக்குள்ளேயோ பீரோக்குள்ளேயோ நம்ம வைக்கும்போது நமக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். எப்பயுமே நம்ம வீட்டில் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது. நீங்களும் இதை செய்து பயன்பெற்று சந்தோஷமாக இருக்கணும். நன்றி சொந்தங்களே.